இறைவனுக்கு அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் நம் விருப்பங்கள் அதிசீக்கிரமே நிறைவேறும். அபிஷேகம் செய்வதால் ஏற்படும் பலன்கள். நெய் அபிஷேகம் செய்வதால் மன அமைதி மற்றும் முக்தி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய பிரச்சனைகள் தீரும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை தீரும். சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்ய சித்தி உண்டாகும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். நல்ல பசுந்தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய குழந்தை பாக்கியம் உண்டாகும். எலுமிச்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய மனதில் தோன்றும் பயம் நீங்கும். தேன் அபிஷேகம் செய்ய வாழ்வு இனிமையாகும். குரலும் தேன் போல் இருக்கும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய உடல் நலம் மட்டுமல்லாமல் செல்வமும் பெருகும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய 8 வித செல்வங்களையும் அடையலாம். பஞ்ச காவியங்களான பால், நெய், தயிர், சாணம், கோமியம் சேர்த்து அபிஷேகம் செய்ய பாவங்கள் கரையும். மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்ய மங்களம் உண்டாகும். விபூதி அபிஷேகம் செய்தால் சர்வமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது.